Well, good evening, ladies and gentlemen. உங்க எல்லாரையும் இன்னையோட ஈவினிங் ஸ்பெஷல் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஏன்னா கடந்த 6 வருஷமா செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். சொல்லப்போனா இது ஒரு ரீமேக். வீடியோ ட்ரெய்னிங்கிற ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. இதுவரைக்கும் செய்யாத ஒண்ணு. That is the 8 basic building blocks. இந்த வீடியோவை 6 வருஷத்துக்கு முன்னால முதல்ல ஷூட் பண்ணேன். ஆல்ரைட். இந்த 6 வருஷத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்ம கம்பெனில, நம்ம ஆர்கனைசேஷன்ல, குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்ல இன்னும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு கொடுத்திருக்கிற பேர், ஆல்ரைட், ரொம்ப அழகான செலெக்ஷன். அதான் 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ரீபில்ட். கடந்த 8 வருஷமா இந்த பிசினஸ் நான் உருவாக்கியிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல சேர்றவங்கள்ல நிறைய பேருக்கு இத பத்தின அடிப்படை அறிவு அவ்வளவா இல்லைங்கிறது தான். நெட்வொர்க்கிங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களே தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. நிறைய பேர் நிறைய புக்ஸ் படிக்கிறாங்க. யாரையுமே கன்சல்ட் பண்ணாம, அதாவது திடீர்னு போய் ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க. உடனே தனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும்னு நினைக்கிறாங்க. ஸோ கடந்த 8 வருஷமா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் எதுன்னா, ஒரு நெட்வொர்க்கருக்கு வேற எதுவுமே தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட அடிப்படை விஷயங்கள் தெரியணும். ஆல்ரைட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ட்ரைனிங்ல பேச போறதும் ஃபியூச்சர்ல சொல்ல போறதும் அடிப்படை விஷயங்களை பத்தி தான். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸை உலகம் பூரா பயன்படுத்திட்டு வராங்க. ஃப்ரம் ஐஸ்லாண்ட் டு ஈரான் டு சவுத் ஆப்பிரிக்கா டு அவர் மலேசியா. ரைட். உங்க டிவிடி பிளேயர்ல இதை போட்டு நீங்க பார்த்தா உடனே கண்டிப்பா புதுசா இதை பார்க்கிறவருக்கு இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால தான் என்ன செய்யணும்னு அவருக்கு புரியும். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்ஸோட ரூல்ஸ் என்னன்னா, இதை உடனே யார் வேணுனாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வேணாலும் சொல்லியும் தரலாம். நீங்க ஒரு பிஹெச்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை விட புத்திசாலியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒன்றும் புத்திசாலி இல்லை. ஓகே. இதை நீங்க ரொம்ப சுலபமா காப்பி அடிச்சிடலாம். இன்னைக்கு ராத்திரி நீங்க உட்காந்து இதை டிவியில பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில ஏதாவது ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட புதுசா சேர போறவர்கிட்ட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான விஷயம். ஸோ ஆக்சுவலி நம்ம பிஸ்னஸோட கான்செப்டை காப்பி பண்றது தான். டவுன்லைனுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தை டூப்ளிகேட் பண்ண முடியலையோ, ஆல்ரைட், அதனால பிரயோஜனமே இல்லை இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சில சமயங்கள்ல ட்ரைனிங்கோட அழகை பார்த்து சில விஷயத்துல கால வச்சிருவீங்க. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவீங்க. ஆல்ரைட். ஓ, இதெல்லாத்தையும் கவனிச்சியா, நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையம்பிங்க. ஆனா ட்ரைனிங்ல நீங்க உட்காரும் போது உங்களுக்குள்ளேயே கேட்க வேண்டிய கேள்வி, நான் வீட்டுக்கு போய் நாளைக்கு இதை செய்ய முடியுமான்னு. அதுக்கான பதில் நெகட்டிவ்னா அந்த ட்ரைனிங்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா யார்கிட்டயுமே உங்களால அதை சொல்ல முடியாது. ஆல்ரைட். தட் விஜே என்னோட மென்டோ அடிக்கடி சொல்ற விஷயம், பத்மன், நெட்வொர்க்கிங்கிறது பத்மனை பத்தி சொல்றது இல்ல. நெட்வொர்க்கிங்கிறது 1000 பத்மன்களை உருவாக்குறது. அப்பதான் அந்த பத்மன் ரிட்டையர் ஆக முடியும். நான் சொல்றது புரியுதுல? சோ உங்கள மாதிரி 1000 பேரை நீங்க உருவாக்க முடியலன்னா அப்ப கண்டிப்பா உங்களால ரிட்டையர் ஆகவே முடியாது. இது உங்களோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிடும். ஆல்ரைட். பட் கேள்வி என்னன்னா, எப்படி உங்கள மாதிரி 1000 பேரை உருவாக்க முடியும்? எப்படி அதை சுலபமா டூப்ளிகேட் எடுக்க முடியும்? டவுன்லைன். சோ கடந்த 8 வருஷமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆல்ரைட். இந்த 8 பேசிக் பில்டிங் பிளாக்க பத்தி ரொம்ப உதவியா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால வீல இருக்கிற நாங்க இதை மறுபடியும் செய்யணும்னு நினைச்சோம். ஆல்ரைட். கவனமா கேட்டுக்கங்க. நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது ரொம்ப சுலபமா இந்த நெட்வொர்க் ட்ரைனிங்ல டூப்ளிகேட் செய்யக்கூடிய விஷயம் தான். உங்களோட தினசரி வாழ்க்கையில இருக்கிற நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை உபயோகப்படுத்தலாம். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் நம்பர் 1. இது ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இருந்தது. ஆல்ரைட். ஏன்னா மனிதனோட வாழ்க்கையில உள்ள ரொம்ப சென்சிட்டிவான பகுதிகளை பத்தி நாம இங்க பார்க்க போறோம். பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 6. அது இல்லாம பிளாக் நம்பர் 6 இல்லாம
பிளாக் நம்பர் 5னால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதாவது அதுக்கு ஃபாலோ த்ரூன்னு பேர். ஆல்ரைட். என்னோட பழைய சீடியை நேற்று ராத்திரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்கிறேன். அதாவது கால்ஃப். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மறுபடியும் அதே சொல்ல போகிறேன். என்னோட ஸ்விங் சரியா இருக்கு. ஆல்ரைட். அதுக்கு ஒரு பால் இருக்கும். அதுக்கு கால்ஃப் பால்னு பேர். அது ஒரு சின்ன மரத்தொண்டில் வச்சிருப்பாங்க. அது கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டீன்னு பேர். என்ன டைகர்ஸ் மாதிரி பிளேயருக்கு நான் ட்ரைனிங் கொடுத்ததுனால தெரியும். இதை நம்புறது நம்பாது உங்க இஷ்டம். அதுக்கப்புறம் கையில் கிளப்பை பிடிச்சு, எந்த மாதிரி கிளப், நீங்கள் எங்கே மெம்பர்ஸாக இருக்கீங்கன்னு பொறுத்தது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? பால் அடிக்கும்போது காலை இப்படி வச்சுக்கணும். அதை அப்படியே ஸ்வீப் பண்ணணும். ஹார்ட் ஒர்க். நான் இந்த பாலை அடிச்சதுமே உங்க கையில் இருக்கிற கிளப் கூடவே பின்னாடியே போகணும். பால் அங்கே போய் விழும். என்னோடது என்ன ஒரு 300 மீட்டர்ஸ் இல்லை சரியா இல்லை 400 மீட்டராக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பாலை மெதுவாக அடிச்சு அப்படியே நிறுத்திட்டா, ஆல்ரைட், டைகர்ஸ் அப்படி தான் செய்வார். பால் கொஞ்சம் தூரம் தான், ஃபியூ இன்ச் தான் போயிருக்கும். ஏன்னா அங்கே ஃபாலோ த்ரூ இல்லை. இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணம். நீங்கள் பிளானை காட்டும்போது ஜஸ்ட் பாலை மெதுவாக அடிச்சுட்டு, கரெக்ட், அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா பால் அங்கேயே நின்றுடும். அதை அடிச்சு அப்படியே கூடவே போனால் ரொம்ப தூரம் போய் சைன் அப் கிடைச்சிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபாலோ த்ரூங்கிறது தான் பில்டிங் பிளாக்ஸ்லேயே கடைப்பிடிக்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னு சொல்லட்டுமா? ஆல்ரைட். அப்போ தான் உங்களை எல்லாரும் அவாய்ட் பண்ணுவாங்க. உலகம் முழுக்க எல்லாருமே என்கிட்ட கேட்குறீங்க, ஒருத்தர் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு. ஃபோன் பண்ணுறது நிறுத்துருங்க. ஒருத்தர் உங்களை அவாய்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா எதுக்காக அவர் கட்டாயப்படுத்துறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, எப்படியாவது அவர் தேடி கண்டுபிடிச்சு நான் ஃபாலோ த்ரூ செஞ்சே ஆகணும். லிசன், அவர் உங்களை அவாய்ட் பண்ணுறாரு. எஸ்எம்எஸ்க்கு பதில் அனுப்புறது இல்லை, ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை. அவரோட பதில் என்னவா இருக்கும்? நோ. ஒரு நாள் ராத்திரி அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் கைது செய்வா போறீங்க? ஜன்னலேருந்து உங்களை ஷூட் பண்ண போறாரு. எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஃபாலோ த்ரூக்காக. என்னோட ஃபாலோ த்ரூ ரொம்ப சுலபம். ஹாய், அன்னைக்கு பேசணுமே ஞாபகம் இருக்கா? எஸ். மறுபடியும் பேசலாமா? ஏதாவது கேட்கணுமா? ஆல்ரைட். அவருக்கு பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்ல போறாரு. அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நோ, நாட் இன்ட்ரெஸ்டட். உங்களால் என்ன பண்ண முடியும்? சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வேற ஒருத்தர்கிட்ட பிளான் காட்டுங்க. வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? அவரை போட்டு உதைச்சு சைன் அப் பண்ணுங்க நான் சொல்ல முடியும். ஆனா அவர் வீட்டுக்கு முன்னால பயோடிஸ்க் வச்சுட்டு நடந்து போனீங்கன்னா வெளியில தெரியுற மாதிரி காட்டாதீங்க, இப்படி வச்சுட்டு போங்க. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, வேற வழியே இல்லை. ஒருவேளை ஒருத்தர் நோன்னு சொன்னார்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏன் நோ சொன்னீங்க தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு உடனே அப்படி செய்யலாம், சும்மா ஜாலிக்காக. நான் எப்பவுமே அதை செய்வேன். அவர் உடனே நோ, எனக்கு பிடிக்கல, என்ன பிசினஸ் இது, முட்டாள்தனமா இருக்கு. உடனே நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. ஏன் ஏன் நோன்னு சொல்றீங்க? எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? உண்மையை தான் சொல்றேன். ஸோ யோசிச்சு பார்த்து திரும்ப கூப்பிடுங்க. அப்பவும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நிச்சயமா இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு இப்பவும் நான் நம்புறேன். உங்களுக்கு எப்போ தோணுதோ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆல்ரைட். ஆனா நீங்க இப்போ எடுத்திருக்கிற முடிவை நான் மதிக்கிறேன். ஓகே, ஹேவ் a நைஸ் டே. அவ்வளோதான். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, என் ஒய்ஃப் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு. அவங்க கிட்ட பேசலாமா? எதுக்கு 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 ஒய்ஃப்ட்ட பேசணும்? நம்பர் கொடுங்க, அவங்க கிட்ட பேசணும். உங்க குடும்பத்தையே மாற்றக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ல ஏன் உங்க ஒய்ஃப் வேண்டான்னு சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க சைன் அப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, உங்க ஒய்ஃப்ட்ட பேசணும். உங்ககிட்ட லைன் போட்டு கொடுங்க. ஹோல்ட் ஆன். ஹலோ மிஸ்ஸஸ். எஸ். வாயா? ஏன் ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க? நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா, நிறைய அனுபவங்கள் வேணும்னா
எதுக்கும் பயப்படாதீங்க. எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க. என்னோட அழகான மகனே, இல்ல எனக்கு இன்னும் 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் அழகுல தான் 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியும். குட் லுக்கிங் சன், எப்பவும் உனக்குள்ள நீயே கேட்டுக்க. இதை விட மோசமான நிலைமை எதுவா இருக்கும்? அந்த நிலைமை மனசுல ஏத்துக்கிட்டா அப்புறம் பயப்படுறதுக்கு எதுவுமே இருக்கு. கரெக்டா? என் வாழ்க்கையில இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. இதுதான் என் வாழ்க்கையோட அடிப்படை. ஆல்ரைட்? ஒருத்தர்கிட்ட போய் பிளான காட்டுங்க, அதாவது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5. ஆல்ரைட்? இதுல ரொம்ப மோசமான நிலைமை என்னவா இருக்கும்? நோ. அவர் நோன்னு சொன்ன உடனே அவர் அடிக்கவா முடியும்? ஷூட் பண்ணுவீங்களா? அவங்க நோன்னு தான் சொன்னாங்க. அதுதான் மோசமானது. அந்த மோசமான நிலைமை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படணும்? நோன்னு சொன்னாரா? கூல் மேன். உங்க முடிவை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெல், உண்மை சொல்லணும்னா என்கிட்ட இப்ப பணம் இல்ல. ஏய், அப்ப நான் உட்கார்ந்து பேசணும். நான் இதை பத்தி இன்னும் நிறைய விவரங்கள் சொல்றேன். என்கிட்ட ஒரு ரீட்டைல் ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க ரீட்டைல் செஞ்சு யூவி எடுத்துக்கலாம். நீங்களே சொந்தமா வாங்க வேண்டாம். ஆல்ரைட்? இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்ககிட்ட உடனே பணம் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க 2 பயோடிஸ்க் விற்கலாம். அதுல ஒரு யூவியை வச்சுக்கிட்டு உங்க பிசினஸ்ல நீங்க உடனே தொடங்கலாம். அப்படியா? எனக்கு தெரியாது. இன்னும் நிறைய இதை பத்தி உங்ககிட்ட பேசணும். எங்கேயாவது காஃபி ஷாப்ல சந்திக்கலாமா? நான் எப்பவுமே உடனே ஒருத்தர்ட்ட பேசுவேன். வேணும்னு அப்படியே செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஜாலியா பேசதான். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். அதோட இந்த ஃபாலோ த்ரூ, நீங்க ஃபாலோ த்ரூ செய்யும் போது, ஃபாலோ த்ரூ எப்ப செய்யணும்? 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள. அதுக்கு மேல செஞ்சீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. நீங்க பார்க்க நல்லா இருக்கும்போதே கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போய் ஆகணும். பொதுவாகவே அதுதான் ரொம்ப முக்கியம். 48 மணி நேரம் ஒரு ஃபோன் மூலமா ஃபாலோ பண்ணுங்க. ஹாய் மிஸ்டர் லிம், பத்மன் ஹியர். நாம சாட்டர்டே பார்த்து பேசணுமே, ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட சில வாய்ப்புகள்லாம் சொன்னேன்னு. எஸ் எஸ் எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே, இன்னைக்கோ நாளைக்கோ உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன். ஓகே, அவர் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. ஆல்ரைட்? எப்பவுமே பாசிட்டிவான வார்த்தைகளே உபயோகப்படுத்துங்க. இப்படி சொல்லாதீங்க, உன்னை கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறேன், ஏன்னா கன்வின்ஸ் ஆகலைன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் அப்படி சொன்னாங்க. நானே கேட்டேன். நான் ஃபோனில் பேசும்போது சொல்லுவேன், நம்ம சந்திக்கலாம், மேற்கொண்டு பேசலாம். ஆல்ரைட்? அன்னைக்கு சில விஷயங்கள் உங்ககிட்ட என்னால் பகிர்ந்துக்க முடியல, அதை பற்றி கொஞ்சம் பேசணும். ஓகே, எந்த கட்டாயமும் இல்லை. ஈவினிங் டீக்கு மீட் பண்ணலாமா? உங்களுக்கு சொல்றது புரியுதுல? ஃபாலோ த்ரூனால எதிர்ப்புகளை சமாளிக்கிறது. ஏன்னா பிளான் காட்டும் போது கேள்வி கேட்டாங்கன்னா ஃபாலோ த்ரூ போது இன்னும் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன் ஏன் ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயும் இதை பத்தி பேசுவாங்க. ஏய், ஒருத்தரை பார்த்தேன்பா, அவர்கிட்ட கண்ணாடி மாதிரி ஒன்று இருந்தது, அது உங்க பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்குன்னார். ஏமாத்துறான். ஓ, ஓகே. மாமியார் கிட்ட பேசுவாங்க, வீட்டில் ஆண்டி கிட்ட, அங்கிள் கிட்ட, எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. அதனால இதை பத்தி நிறைய தப்பான எண்ணங்களோட நேரம் உங்ககிட்ட வந்து உங்க மேல பாய வருவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அன்னைக்கு ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஷோயிங் யுவர் பிளான். உங்க பிளானை காட்டினதுக்கு அப்புறம், அதாவது பேசிக் பில்டிங் பிளாக் நம்பர் 5. ஓகே, எப்பவுமே சொல்லுங்க, ப்ளீஸ் இந்த பிசினஸ் பத்தி யார்கிட்டயுமே பேசாதீங்க, மறுபடியும் நாம சந்திச்சு மேற்கொண்டு பேசுற வரைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரைட்? நிறைய பேருக்கு தெரியாத நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகே, ப்ளீஸ் இதை பத்தி யார்ட்டையும் பேசாதீங்க. நீங்க சொல்லித்தான் ஆகணும். அதை கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்லிட்டா உங்க கடமை முடிஞ்சிடும். அவர் நிறைய எதிர்ப்புகளோட திரும்ப வருவார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஆல்ரைட்? எதிர்ப்புகளை பத்தி விவரமா நான் இப்போ இங்க பேச போறது இல்ல. ஆல்ரைட்? அதுக்கு வேற சிடி இருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம், அவங்களால 10 கேள்விகளுக்கு மேல கேட்க முடியாது. இது லீகலா? இது வேலை செய்யுமா? எனக்கு பணம் இல்ல, என்கிட்ட டைம் இல்ல, எனக்கு ஏத்த வேலை இது இல்ல, என் ஒய்ஃப் வேண்டான்னு சொல்லிட்டா, மதர் இன் லாவுக்கு பிடிக்கல, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கல, மற்றவங்க கிட்ட எனக்கு பேச தெரியாது, எனக்கு யாரையுமே தெரியாது, கட்டில் கட்டில தான் நான் முழு வாழ்க்கையை ஒளிஞ்சிட்டு இருக்கேன்.
ஆல்ரைட். நான் நான் ஒரு முட்டாள். கடைசியில ஓகே, இந்த மாதிரி ஒரு நிலைமையை சமாளிக்கும் போது ரொம்ப கோவப்படக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபாலோ த்ரூக்கு திரும்ப வராருன்னா அதோட அர்த்தம் அவர் உண்மையை சொல்ல போறார். அதுல சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க. இதுல ஒரு சில விதமான மனுஷங்களும் இருப்பாங்க. சில பேர் உடனே சைன் அப் பண்ணிடுவாங்க. சிலர் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு நோன்னு சொல்லிடுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? சில பேர் நீங்க ஃபாலோ அப்காக ஃபோன் பண்ணும்போதே நோ சொல்லிடுவாங்க. சில பேர் உங்க ஃபாலோ த்ரூ மீட்டிங்க்கு வருவாங்க. யாரெல்லாம் உங்க மீட்டிங்க்கு வராங்களோ அவங்கள பத்தி முன்னாலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்க 2 பக்கமும் சரி சமமா இருக்கிறது. சொல்றது புரியுதா? ஆல்ரைட். ரொம்ப நல்ல விஷயம் அது. ஓகே. அவங்க ஃபாலோ த்ரூ மீட்டிங்க்கு வரும்போது அவங்க எதிர்ப்புகள சொல்லும்போது நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டது 3 எஃப்ஸ். ஃபீல், ஃபெல்ட், ஃபவுண்ட். எனக்கு டைமே இல்ல பிரதர். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இத நான் ஆரம்பிக்கும்போது இப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா கடைசியில ஒரு வழி கண்டுபிடிச்சேன். உங்க அப்ளையன்ஸ பார்த்து உங்க நேரத்த கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டீங்கன்னா, வாரத்துல 3 நாள் இதுக்கு இருந்தா போதும். நீங்க தைரியமா இந்த பிசினஸ்ல முன்னேறலாம். ஆல்ரைட்? என்கிட்ட பணம் இல்ல. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. எனக்கு புரியுது. எனக்கு கூட முதல்ல இந்த மாரி பிரச்சனை தான் இருந்ததுன்னு நானும் நினைச்சேன். அதுக்காக ஒரு ரோபோ மாதிரி சொல்லாதீங்க. பணம் இல்ல. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு தெரியும். இப்படிதான் எனக்கு இருந்தது. நான் இப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டைமே இல்ல. உங்களுக்கு என்ன ஃபீலிங்ஸ் தெரியும். இப்படிதான் எனக்கு இருந்தது. இத நானும் கத்துக்கிட்டேன். என் ஒய்ஃப் எனக்கு பிடிக்கல. தெரியும். எனக்கு கூட இப்படிதான் இருந்தது. ஒரு ரோபோ மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா பேசுங்க. யூ நோ? ஏய், உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கும் முதல்ல இதே மாரி தான் இருந்தது. இப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா எங்க லீடர்ஸ் கூட உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறமா இதுல நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லனா கூட ரீட்டெயில் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு பொருளை வித்து அதுல வர யூவியை வச்சு என்னோட புது பிசினஸை தொடங்கினேன். எப்பவுமே போஸ்டர்ஸ் இழந்துடாதீங்க. அவர் உங்ககிட்ட வந்து இந்த கம்பெனி மக்களை ஏமாத்துற கம்பெனி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு, அவர் அது மாதிரி சொன்னாரு, blah 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 blah. எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்ல. இப்படிதான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு முதல்லயே தெரியும். ஆல்ரைட்? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியில நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரைட்? இது ஒரு பில்லியன் டாலர் கம்பெனி, 2 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிரசன்டேஷன்ல காட்டினேன். வேற வேற என்ன சொல்ல முடியும்? ஓகே. மைக்ரோசாஃப்ட்டை பத்தி எத்தனை பேர் தப்பா பேசுனாங்க? மெர்சிடிஸை பத்தியும் தப்பா பேசுனாங்க. ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸை பத்தி தப்பா பேசுனாங்க. ஆல்ரைட்? எங்க கம்பெனி உண்மையானது. உலகம் முழுக்க எங்களுக்கு ஆபீஸ் இருக்கு. blah 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 blah. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பை பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா, மலேசியாவுல லீகலா சில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எங்க மேல தப்பு சொன்ன யாராலையும் கோர்ட்ல அதை நிரூபிக்க முடியல. தோத்துட்டாங்க. நாங்க கோர்ட்ல நிரூபிச்சு ஜெயிச்சிட்டோம். இந்த 8 வருஷத்துல நிறைய சண்டைகள், நிறைய அரசியல் பிரச்சனைகள், மத்த கம்பெனிகள் பொறாமைப்பட்டு எங்களை தாக்கினாங்க. ஆனா இந்த பிளானட்ல இருக்கிற எந்த கம்பெனினால கூட எங்க மேல எந்த கேஸ்லயும் ஜெயிக்க முடியல. இனிமேலும் முடியாது. இதுக்கு நிறைய பாராட்டுகள் தேவை. இன்னொரு விஷயம், மைக்ரோசாஃப்ட் மேல கோர்ட்ல கேஸ் இருந்தது. அதுல ஜெயிக்க முடியல. நாங்க எந்த கேஸ்லயும் தோக்கல. அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கம்பெனியை ஒருவேளை அவங்க அவமானப்படுத்தி பேசினாங்கன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ரொம்ப முட்டாள்தனமான கம்பெனி, நீங்களே வேலையை விட்டுடுங்க, blah 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 blah. ஏய், உங்க கருத்துக்களை நான் மதிக்கிறேன். உண்மையை சொல்லட்டா? நீங்க நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. எஸ் ஆர் நோ சொல்லு. இந்த கம்பெனில நானும் ஃபுல் டைமா வேலை பார்க்குறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்க பெருமையோட சொல்லிட்டு வெளியே போங்க. உடனே ஒத்துக்காதீங்க. ஆமா, கரெக்ட், இந்த கம்பெனி வேஸ்ட் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்ப்புங்கிறது ஒருத்தர் நோன்னு தம் பதில சொல்ல முடியாதனால அதை மறைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அவரால் நோன்னு சொல்ல முடியல, அதனால எதிர்ப்புகளை சொல்றாரு. அது கைஸ் வித் மீ? நீங்க பதில் சொல்ல சொல்ல அவர் புதுசா எதாவது கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். உண்மையிலேயே அவர் நோன் தான் சொல்ல போறார்.
உங்களால கண்டிப்பா அவர் சொல்ல வரதை யூகிக்க முடியும். அவங்க நடந்துக்கிறத வச்சே அவங்க மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சோ வாட்? சில பேர் சேருவாங்க, சில பேர் மாட்டாங்க. அதனால பரவாயில்ல. சில பேர் இதுக்காக காத்திருக்காங்க. இதுதான் SWS. Some will, some won't. So what? Someone is waiting. You understand? ஏன் சில பேர் காத்திருக்காங்க? ஏன்னா அவங்க நேம் லிஸ்ட்ல 150 பேர் எழுதிருக்கீங்க. ஒவ்வொரு மாசமும் 15 அதிகமாகுது. நான் சொல்றது புரியுதுல? சோ இந்த ஃபாலோ த்ரூவ நினைச்சு ரொம்ப யோசிக்காதீங்க. இது ஒரு அடிப்படை விஷயம். பிளான காட்டுங்க, ஃபாலோ த்ரூ பண்ணுங்க. 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 எஸ் ஆர் நோ. நோன்னு யார் சொல்றாங்களோ அவங்க நேம் கார்டை எரிச்சிடாதீங்க. சில சடங்குகள் செய்யற மாதிரி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே? அது எல்லாத்தையும் KIVல போட்டு வைங்க. KIVனா உங்க மேற்பார்வையில் இருக்கிறது. ஓகே? நாளைக்கு 8th anniversary gala extra vaganza super duper mega super mega extra vaganza celebration மலேசியாவுல. அதுக்கு எல்லா KICயும் கூப்பிடுங்க. ஹாய், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னால ஒரு பிளான பத்தி பேசணுமே. நாங்க பெரிய விழா கொண்டாட போறோம். உங்களையும் அதுக்கு இன்வைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வாங்க, ஜாலியா இருக்கும். எல்லாரையும் கூப்பிடுங்க. அவங்க உள்ள வரும்போது 1000 பேர் இருக்காங்க. ஓகே? பலூன், தோரணங்கள், இத பார்த்து மனசு மாறலாம். நம்மோட வீக்கான்ல ஒரு எக்ஸிபிஷன் பூட்ஸ் நடக்கும். அவங்கள அந்த எக்ஸிபிஷன் பூட்ஸ் கூப்பிடுங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோன்னு சொல்றவங்கள தூக்கி போட்டுறாதீங்க. கடைசியா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள் தான் இந்த பிசினஸ்ல சேர மாட்டேன்னு சொல்லுவான். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யார் வேணாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தா போதும். காத்தாடி விடுற அளவுக்கு புத்திசாலித்தனம் இருந்தா போதும். அது உயிருள்ள பொருட்கள் கூட இல்ல. ஒருத்தருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல. அவருக்குள்ள கனவு இருந்தா கண்டிப்பா கண்டிப்பா இந்த பிசினஸ்க்கு சரின்னு சொல்லுவார். இந்த பிசினஸ்க்கு நோ சொல்றவங்க தங்களோட கனவுகளே தொலைச்சவங்க. அவர் இதயத்துல பயம் இருக்கும். எதையுமே முயற்சி செஞ்சு பார்க்க மாட்டாங்க. நோன்னு சொல்லும்போது அவங்க மனசுல இருக்கிறது வெளியில வருது. அதுதான் பயம். ஒருத்தர் என்கிட்ட நோன்னு சொல்லும்போது நான் எழுந்து அவரை கட்டி அணைச்சுக்குவேன். உங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் பிரதர். உங்களை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். உங்க மனசை எப்போது நீங்க மாத்திக்கிட்டா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? டேக் கேர். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன் நோன்னு சொல்றவங்கள பார்த்து. ஏன்னா அவர் மறுபடியும் தன்னோட சோகமான வாழ்க்கைக்கு திரும்புறார். எங்க கூட சேர்ற அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரோட வாழ்க்கையிலேயே மாற்றம் ஏற்பட்டிருக்கும். நோன்னா என்ன அர்த்தம்? பயம். ஃபாலோ அப், ஃபாலோ த்ரூ, 48 hours. Are you guys with me? போன் எடுத்து கால் பண்ணுங்க. எதிர்ப்புகளை சமாளிங்க. ஃபீல், ஃபெல்ட், ஃபவுண்ட். போஸ்டர்ஸ் எடுக்கக்கூடாது. பெருமையோட வெளியேறணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள வெளியேற விடக்கூடாது. Are you guys with me? Are you guys with me?